தென்காசியில் ஒரு பைத்தியம் ஒன்று அலைஞ்சிட்டு இருக்கோம். நர்சிங் படிச்சுக்கிட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஆய்வுக்கு போகிறேன்னு சொல்லி அங்கே உள்ள அரசு மருத்துவர்களையும் அரசு பணியாளர்களையும் வேலை செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டு அங்கே ரீல்ஸை போட்டுக்கிட்டு ப்ரெஸ் மீட் பண்ணிக்கிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கோம் இதை பற்றி, இந்த பைத்தியத்தை பற்றி. நம்ம பேசுனது யாருக்காதுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, அச்சாம்பர்ற அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு பொதுமக்களுக்கு அது கேட்டுருச்சு. இதுக்கப்புறம் அந்த பைத்தியம் போகிற ஒரு கல்யாணம், காது குத்து, கருமாதி எந்த நிகழ்வுக்கு போனாலும் அங்கே அவங்கள பார்க்குற அந்த பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் நம்ம கேள்வியை கேட்ட கேள்வி அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏம்மா நீ படித்தது நர்ஸு, நீ எதுக்குமா கோட்டை மாட்டிக்கிட்டு டாக்டர் மாதிரி ஆய்வுக்கெல்லாம் போகிற, நீ என்ன படிச்சிருக்க, நீ எதுவும் அரசு அலுவலரா, இல்லை மாவட்டத்தில் எதுவும் மெடிக்கல் பொறுப்பில் இருக்கலையா, அல்லது வேறு எதுவும் நேஷனல் லெவலில் மெடிக்கல் எதுவும் பொறுப்புகள் இருக்கியா, அமைச்சரா, நீ எதுக்குமா கோட்டை மாட்டிக்கிட்டு ஆய்வுக்கு போகிறேன்னு நல்லா நாக்க பிடுங்குறது மாதிரி 4 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை கேட்டவனையே உடனே மனநொந்து போன அந்த நர்சிங் படித்த டாக்டர் இருக்காங்கல்ல, அந்த நர்சிங் படித்த டாக்டரு அதுக்கு ஒரு விளக்க வீடியோ போட்டிருக்கு. இந்த விளக்கெண்ண அந்த விளக்க வீடியோவை தான் இந்த சல்லி சல்லியாக போட்டு நொறுக்கிட்டீங்களால நம்ம பார்க்க போகிறோம். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் அல் அதா விஷஸ். இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. ஈகை திருநாள் வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. யார் இந்த ஈகை திருநாள் வாழ்த்துக்களை சொல்கிறதுனா, நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில், உத்திரமேரூரில், கோயம்புத்தூரில், இன்னும் நிறைய இடங்களில் இஸ்லாமியர்கள் மாடு வெட்ட முடியாமல், மாட்டுக்கறி வாங்க முடியாமல் அப்படி நிறைய இடங்களில் துன்பப்பட்டிருக்காங்க. ஏன்னாக்கா இப்போ தாவேக்கா ஆட்சியில், எனக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தார் போல் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய இடங்களில் மாடுகளை வெட்ட முடியாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அங்கே உள்ள காவல்துறையை சார்ந்தவர்கள் நேரடியாக இடத்துக்கு போய் மாடை வெட்டக்கூடாது அப்படின்னு இந்த டிவிகே ஆட்சியில் அவங்கள வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இதில் இல்லைங்க நீதிமன்றம் அப்படி சொல்லியிருக்கேங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? சரிங்க, நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு போய் மாடுகளை வெட்டக்கூடாது, நீங்கள் வெட்டணும்னாக்கா அந்த கோசாலையை கொண்டு போகணும், அல்லது வெட்டக்கூடிய வேறு எங்கே மாட்டு தொட்டி இருக்கோ நீங்கள் அங்கே கொண்டு போய் தான் வெட்டணுமே தவிர தனிப்பட்ட முறையில் நீங்கள் வெட்டக்கூடாது, அதுவும் பசுக்களை கன்றுகளை வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்கள் எதை வேணாலும் உருட்டலாம். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல, இதை கண்டித்து நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க? இதை கண்டித்து ஏதாவது பதிவு போட்டிருக்கீங்களா? இதே இந்த நர்சிங் படித்த டாக்டரம்மா இருக்குல்ல, இந்த நர்சிங் படித்த டாக்டரம்மா இதையொட்டி அது எப்படிங்க நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்படி ஒரு தீர்ப்பை ஐயா நீங்கள் கொடுக்க முடியும்? நீதிமன்றம் எப்படி தீர்ப்பை கொடுக்க முடியும்? அப்போ நாங்கள் எங்களுடைய வழக்கறிஞரை வச்சு, அல்லது நாங்கள் தமிழ்நாடு சார்பாக எங்களுடைய டிவிக்கு ஆட்சி இதை மேல்முறையீட்டுக்கு கொண்டு போவோம். இஸ்லாமியர்களுடைய அந்த மத வழிபாட்டு உரிமையையும், அவங்களுக்கான உணவு உரிமையையும், அவங்களுக்கான அந்த மத வழிபாடுதல் முறை என்னவோ அல்லது அதற்கான வழிபாட்டுக்கான என்னென்ன அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுவாங்களோ அதை பாதுகாப்பதற்கு எங்கள் டிவிக்கு ஆட்சி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக அனுப்போம். ஒரே ஒரு விடியோ போட்டிருக்குமா அந்த பைத்தியம்? இல்லை, எங்கே பார்த்தாலும் ஆய்வுக்கு போகிறீங்கல்ல, கோட்டை மாட்டிட்டு அங்கேயும் ஆய்வுக்கு போக வேண்டியதானே? அங்கே உள்ள மாவட்ட செயலாளராக ஏன் அந்த மாவட்டங்களில் கோயம்புத்தூரில் தானே 7 பேர் ஜெயிச்சிருக்கீங்களாப்பா? 7 பேர் ஜெயிச்சிருக்கீங்க, 2 மினிஸ்டர் வரை கொடுத்துருக்குறாங்க. அங்கே ஜெயித்தவங்க மினிஸ்டர் எல்லாரும் கோட்டை மாட்டிக்கிட்டு ஆய்வுக்கு போக வேண்டியதானே அங்கே? அல்லது இல்லை இஸ்லாமியர்களே, நண்பர்களே, உடன்பிறப்புகளே, நீங்கள் நண்பியஸ் நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்க, இது நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, நாங்கள் இதுக்கு எதிராக கண்டிப்பாக களமாடுவோம், அவங்களுக்கு ஏதாவது ஆதரவு சொன்னீங்களா? அல்லது பொதுவெளியில் இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீர்ப்பு, இந்த தீர்ப்பை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒன்றிய அரசு, பாஜகவே, ஆர்எஸ்எஸ் அப்படின்னு எங்கேயாவது இவங்க வீடியோ போட்டிருப்பாங்களா? அல்லது பொதுவெளியில் எழுதியிருப்பாங்களா? இதை குறித்து எங்கேயாவது ஒரு தகவலாவது பகிர்ந்துருப்பாங்களா? அல்லது தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் இது குறித்து ஏதாவது ட்வீட் போட்டிருப்பாரா, பேசியிருப்பாரா? எதுவுமே செய்யலை. அதே மாதிரி இதில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபநேத்திர பிரச்சனை உங்களுக்கே தெரியும். அந்த பிரச்சனை வந்த பொழுது எல்லா கட்சியுமே தங்களோட நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க, ஆதரவு எதிர்ப்பு ஏதோ ஒன்று நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த டிவிக்கே மட்டும்தான் தன்னோட நிலைப்பாட்டை சொல்லவே இல்லை. ஏன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க, ஒருத்தருக்கு நம்ம ஆதரவு தெரிவித்தோம்னா இன்னொரு சாராருடைய ஓட்டை நம்ம இழக்கக்கூடும்ல. அப்போ ஒரு ஜாதி பிரச்சனை வருது, ஜாதி ஆணவ படுகொலை நடக்குது, ஆணவ படுகொலைக்கு எதிராக அங்கே பேசணும்னாக்கா ஆணவ படுகொலை செஞ்சவங்களுடைய ஆதரவு இழக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் கவின் ஆணவ படுகொலை நீங்கள் வாய் திறக்காமல் இருந்தீங்க. ஆனால் அந்த கவினுடைய அம்மாவை இன்றைக்கி அந்த சுஜித்து, வெட்டி கொண்டான சுஜித்து, அந்த சுஜித்தினுடைய அம்மா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. அவங்களையும் இன்றைக்கி சிபிஐ கைது பண்ணி விசாரணையை கூட்டு போயிருக்கு. இந்த அம்மா அழுதுகிட்டே போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல்
சில ஈனப்பிறவிகள், சில இந்த ஆதவனுடைய பொறையை நக்கி கொண்டு நுரத்தப்பிட்டு பேசக்கூடிய சில 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 அறிவுகிட்ட முண்ட கலப்பைகள் போடுது. பாருங்கள், திமுக ஆட்சியில் வந்து ஜாதியை வச்சு கைது பண்ணாமல் விட்டாங்க, பார்த்தீங்களா டிவிக்கு ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் அவுட் விட்டுருக்கு. ராஜா, தயவு செஞ்சு அந்த டிபியை மாற்று, அல்லது நீ வந்து இந்த கட்சியினுடைய இந்த தலைவருடைய ஆதரவாளர்னு சொல்கிறீங்களா, அதையாவது தயவு செஞ்சு மாற்று. ஏன்னா நீ செய்கிற இந்த பொறுக்கித்தனமோ, இந்த மொல்லமாரித்தனமோ, முடிச்ச வைக்கித்தனமோ, நீ யாரை தலைவர்னு சொல்கிறியோ, நீ செய்கிற எல்லா தனத்துக்கும் நம்ம தலைவர் மேலே போய் இது விடியுது. தயவு செஞ்சு ஒன்று தலைவருடைய பெயரை பயன்படுத்தாத, அல்லது கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தாத. நீ எதை வேணாலும் வளரிட்டு போ. இந்த மாதிரி பல கும்பல்கள், பல பைத்தியங்கள் பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு நேக்கா வந்து பாருங்க, ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கலாம். எங்கேயாவது இஸ்லாமியர்களுடைய உரிமைகளுக்கு, அவங்களோட வழிபாட்டுக்கு பிரச்சனை வரும் பொழுது, திருப்பரங்குன்ற பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது நேற்று இந்த மாடு வெட்டக்கூடாதுன்னு அப்படின்னு வந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எங்கேயாவது இந்த அம்மாவோ இந்த கட்சியை சார்ந்தவர்கள் குரல் கொடுத்துருப்பாங்களா? ஆனால் பாருங்க, ரொம்ப விளக்கண்ண மாதிரி ஆரம்பத்தில் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களோடு ஆரம்பிக்குது இந்த அம்மா. ஏன்னா ஈஸியாக இப்படி சொல்லி ஆரம்பித்தோம்னாக்கா இஸ்லாமியர்களை ஈஸியாக ஏமாத்திடலாம். இஸ்லாமிய சொந்தங்களும் இஸ்லாமியரில் உள்ள நண்பா நண்பீஸ் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஈஸியாக ஏமாத்திடலாங்கிற, மக்களை முட்டாளாக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான். ஆக்சுவலி நல்ல விஷயம் அவன் பண்றதை விட கெட்ட விஷயம் இல்லை ஒரு தவறான நியூஸ்னா எவ்வளோ ஸ்பீடாக அது ஸ்ப்ரெட் ஆகுது, ஒரு மனுஷனோட நிம்மதி அது எவ்வளோ தூரம் குறைக்குது அப்படிங்கிறத லைவாக தெரிஞ்சுக்கிட்டேன். வேறு இந்த அம்மா 2 வருஷமாக கட்சியில் இருக்கான், இப்போ தான் இதே தெரிஞ்சுக்குதான். ஒரு ஃபேக் நியூஸ் பரப்பியே ஒருத்தவங்க மேலே அபாண்டமான ஒரு அவதூறு பரப்பும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து எவ்வளவு காயப்படுவாங்க அப்படிங்கிறத இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏமா, கடந்த 2 வருஷமாக அவன் கட்சியில் உள்ளவன் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் கட்சியில் உன் கட்சி கூட்டத்துக்கு வர்றவங்க பூரா தற்கொலைகளும் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் 2 வருஷமாக. இப்போ சமீபத்தில் இந்த குட்டி மியாவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு பொண்ணு போட்டு பேசுகிறத பார்த்தாலே தெரியாது. அதாவது நீங்கள் என்ன கொடுத்தாலும் பேசணும்னு வச்சுங்களேன், அப்படியா போட்ட ஒரு பொண்ணாக இருக்குது. அதே லவுட் ஸ்பீக்கர்னு ஒரு தோழர் ஒருத்தவங்க, அவங்க விஜய் வந்து விமர்சிக்கிறாங்க, விஜயோட ஆட்சி நடக்கிற அந்த கொடுமைகளை விமர்சிக்கிறாங்க. அதுக்கு வீடியோ போடுது. அப்புறம் அந்த பச்சிலம் குழந்தை, ஒரு 10 வயசு பச்சிலம் குழந்தை செத்து போச்சு இல்லைங்களா, சாகடிக்கப்பட்டுச்சுல, கொல்லப்பட்டுச்சுல கோவை சூலூரில். இப்போ அதுக்கு இது வீடியோ போடுது. நம்ம லவுட் ஸ்பீக்கரை ஸ்ரீநிதிக்கு எதிராக ரொம்ப ஆபாசமாக பேசி வீடியோ போடுது. இன்னொரு வீடியோ என்ன போடுதுனாக்கா, இந்த பச்சிலம் குழந்தை இறந்ததுக்கு எதிராக இதுக்கு வந்து பாருங்கள், இந்த 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க, இந்த கொலையாளிகளை, குற்றம் சாட்டப்பட்டவங்கள. அவங்களில் ஒருத்தன் வந்து திமுக காரன். பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கூட ஃபோட்டோ எடுத்து நிற்கிறான், திமுக துண்டை போட்டு நிற்கிறான். பாருங்கள், திமுக காரன் நினைக்கிறான், அவன் திமுக காரன், கட்சி உறுப்பினர், கட்சி நிர்வாகி அப்படின்னு ஒரு ஃபேக்கான ஒரு கார்டு. அந்த அவதூரை இந்த டிவிகே கட்சி முழுக்க பரப்புனானுங்க. இந்த ஸ்ப்ரெட் நியூஸ், இந்த வர்ச்சுவல் வாரிஸ் முழுக்க பரப்புனானுங்க. இந்த பைத்தியம் என்ன பண்ணுது, அதை வச்சுக்கிட்டு திமுக தான் காரன்னு வீடியோ போடுது. இப்போ யார் அவதூறு பரப்புறது? இல்லை திமுகவை சேர்ந்தவர்கள் அல்லது மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் என்னைக்காவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவதூறு, இந்த அவதூறை பரப்பியிருக்காங்க, ஒன்று காமிக்க முடியுமா? இந்த அம்மா என்ன சொல்லுது, இந்த அம்மா மீது நம்ம அவதூறு பரப்பிட்டோமா, அல்லது திமுகவை சார்ந்தவங்க இந்த அம்மாவின் மற்ற எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னாக்கா, ஏமா நீங்கள் நர்சிங் படிச்சிருக்கிறீங்க இல்லை, நீங்கள் முதல்ல மருத்துவர் அணியே கிடையாது. நீங்கள் இருக்கிறது மருத்துவர் அணினாக்கா மருத்துவர்கள் மட்டும் இருக்கிற அணி தான் மருத்துவர் அணி. ஒருவேளை நீங்கள் இருக்கிற அணி வந்து மருத்துவ அணியாக இருக்கும், மருத்துவர் அணியாக இருக்காது, மருத்துவ அணி. அதுவே நம்ம தான் சொல்லிவிடுங்க அம்மாவுக்குமா, அந்த அணியினுடைய பேர் ஒருவேளை மருத்துவர் அணியாக இருந்தால் நீங்கள் மாற்றுங்க, மருத்துவ அணின்னு மாற்றுங்க. ஏன்னா மருத்துவ அணினாக்கா அதில் நர்சிங் படித்தவங்களும் இருக்கலாம், மருத்துவம் படித்தவங்களும் இருக்கலாம், டாக்டரு, அதில் வந்து மாஸ்டர் பண்ணவங்க அது எல்லாமே இருக்கலாம். அது மருத்துவ அணினாக்கா அது எல்லாமே இருக்கிறதுக்கான ஒரு இடமா இருக்கும். ஆனால் மருத்துவர் அணினாக்கா மருத்துவராக யார் படிச்சிருக்காங்களோ, பட்டம் பெற்றிருக்காங்களோ, அல்லது ப்ராக்டிஸில் இருக்காங்க, அவங்க மட்டும் தான் இருக்க முடியும். மருத்துவர் அணியில் நீ எப்படி போய் இருக்க முடியும்? முதல்ல நீங்கள் ஒரு நர்ஸு, நான் 6 வருஷம் படிச்சு நான் பின்னாடி வர்றது. அப்போ அந்த அவதூறு பரப்புறது இருக்குல்ல, அவதூறு யார் பரப்புறான்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். அவதூறை யார் பரப்புறா? எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லி அவதூறு பரப்புறது யார்? அந்த பச்சிலம் குழந்தை செத்த அந்த கொலை செய்யப்பட்ட அந்த குற்றவாளி திமுகன்னு அவதூறு பரப்புனது யார்? என்னைக்காவது விஜயின் மீது ஏதாவது அவதூறு பரப்பியிருக்காங்களா? திமுக சைட்லேருந்தோ மற்ற நபர்களோ விஜயின் மீது ஒரு பெரியார் வந்து அவதூறாக என்னைக்காவது பேசியிருக்காங்களா? ஏதாவது ஒன்று காமிக்க முடியுமா? அல்லது உங்கள் கட்சியின் மீது அவதூறு ஏதாவது ஒன்று காமிக்க முடியுமா? அல்லது உங்களின் மீது அவதூறு ஒன்றாவது காமிக்க முடியுமா? அவதூறு யார் பரப்புறான்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். இந்த அம்மா சொல்லுது, இந்த அம்மாவின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வந்து அவதூறாமா. இந்த பின்னாடி வர்றாருங்க. நேற்று ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன், போன இடத்துல கூட கேட்குறாங்க, நீங்கள் தானே அந்த டாக்டர் வேஷம் போட்டுட்டு போனது அப்படின்னு. எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை திரும்ப தெளிவுபடுத்துறேன், டாக்டர் வேஷத்தில் நான் போல, மருத்துவ அணி அமைப்பாளராக போனேன், நான் நர்ஸ் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், மருத்துவர் அணின்னு சொல்லுதாம்மா, அது மருத்துவர் அணின்னு வைக்காதீங்க, நீங்கள் மருத்துவர் கிடையாது, மருத்துவ அணின்னு மாற்றிடுங்க. அதான் வெள்ளை கோட்டு போட்டு போனதை எல்லா இடத்துலையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே மக்களுக்கு இப்போ தான் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு கேட்ட மக்களுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அதனால் இனிமேல் தாவக்கான நிலைமை கொண்டாட்டம் தான், அந்த மணிக்கு திண்டாட்டம் தான்.
மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த அம்மா வெள்ளை கோட்டு போட்டு போனேன், அதனால் வந்து என்ன எல்லாரும் டாக்டர், நான் வந்து அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்குது. இந்த அம்மா நான் நர்சிங் தான் படிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாரும் வந்து வெள்ளை கோட்டை போட்டு போனதை விமர்சிக்கல, ஆய்வுக்குன்னு சொல்லிட்டு போனீங்களா அதைத்தான் விமர்சிக்கிறாங்க. வெள்ளை கோட்டு போடுறதை யாரும் விமர்சிக்கிறா? நீங்கள் நர்ஸ் படிச்சிருக்கீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். நர்ஸ் தாராளமாக கோட்டு போட்டுக்கலாம். அது யாரும் நர்ஸ் படித்தவங்க கோட்டு போடக்கூடாதுன்னு யாரோ சொல்லி, இந்த அம்மா வந்து நர்ஸ் படித்த நான் ஏன் கோட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இங்கே உள்ள செவிலியருக்கு எதிராக நம்மளை கொண்டாந்து நிப்பாட்டு இருந்த அம்மா. நர்ஸ் படித்தவங்க கோட்டு போடக்கூடாது எங்கேயா நம்ம சொல்லியிருக்கோமா? நீங்கள் எது எப்படிமா ஆய்வுக்கு போக அப்படின்னு நம்ம கேட்கணும். அதற்கான அதிகாரம் உங்ககிட்ட இருக்கா? கான்ஸ்டியூஷனில் நீங்கள் போகலாம்னு இருக்கா? நர்ஸ் படித்தவங்க ஒரு கட்சியில் மருத்துவமனையில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க ஒரு அரசு மருத்துவமனை ஆய்வு செய்திருக்கா, அவங்களுக்கு ஏதாவது எலிஜிபிள்னு சொல்லியிருக்கா, அல்லது லைசன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கா, அல்லது மற்ற இடங்களை ஆய்வு செய்வதற்கு இந்த நர்ஸ் மருத்துவமனையில் உள்ள செவிலியர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நீ எப்படிமா ஆய்வுக்கு போன? எதனால் எப்படிலாம் ஆய்வுக்கு போன? அங்கே அரசு ஊழியர்களை போய் தொந்தரவு பண்ணியிருக்க, நீ அங்கே உள்ள பேஷண்ட்ஸ் தொந்தரவு பண்ணியிருக்க. அது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? ஏன் யாருமே வழக்கு போடலன்னு நமக்கு தெரியல. இங்கே மெடிக்கல் கவுன்சில் வந்து இதை கண்டித்து அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரும் பாருங்க. அன்றைக்கி மறுநாளே மெடிக்கல் கவுன்சில் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த அம்மாவை சொல்லு, நர்சிங்கில் வந்து நான் முடிச்சுட்டு இந்த கவுன்சிலெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவோட ரெஜிஸ்ட்ரேஷனை முதல்ல தூக்கி விடணும், லைசன்ஸை கேன்சல் பண்ணணும். என்ன இது போட்டு கோட்டை மாட்டேங்க அப்படின்னா ஆய்வுக்கு போகிறேன்னு சொன்னாக்கா அப்போ அந்த கவுன்சில் வந்து பொறுப்பேற்றுக்கணும்ல. இது தவறுமா, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பேற்றுக்கணும். அல்லது இவங்க நர்ஸாக ஒரு 6 மாதத்துக்கு வேலை பார்க்கக்கூடாது, லைசன்ஸ் பறிக்கப்படுகிறது, கவுன்சில் வந்து தூக்குறோம், ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்க. ஒரு இடத்துல இல்லை, அந்த அம்மா ஊர் பக்கம் ஆய்வுக்கு போகுது, ஏதோ வாட்டர் டேங்கர் இருக்கும் அது ஆய்வுக்கு போகுது, எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கு அந்த அம்மா. அதனால தயவு செஞ்சு இந்த அம்மா வேற கட்டி போட்டு வைங்க. ஒரு கோவிட் காலம் வரும்போது நர்சஸ் எப்படி ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸா நின்று சமூகத்துக்காக போராடினாங்களோ அதே மாதிரி தவறை தட்டி கேட்கறதுக்கும் என்னோட ப்ரொஃபஷனை தூக்கி நிறுத்துறதுக்காகவும் தான் நான் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கேன். அப்புறம் நிறைய பேர் ஏமா ஒயிட் கோட் போட்டுட்டு போனேன் அப்படின்னு கேக்குறீங்க. 4 வருஷம் பிஎஸ் நர்சிங் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன். பிளஸ் இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறம் எம்எஸ்சி நர்சிங் 2 வருஷம். அதாவது நர்சிங் படிப்பு மட்டுமே 6 வருஷமும், அதுக்கப்புறம் உள்ள கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் 15 வருஷமும். நர்சஸ் நாங்க ஒயிட் கோட் போடக்கூடாதுன்னு யாருங்க சொல்ல முடியும்? இப்போ ஒயிட் கோட்டு போடுறதுக்கான காரணம் சொல்லுது. நான் ஏன் தெரியுமா ஒயிட் கோட் போட்டேன்? நான் வந்து மொத்தம் 4 வருஷம் நர்சிங் முடித்தேன். அப்புறம் அதுலேயே மாஸ்டர் முடித்தேன் நர்சிங்லேயே. மொத்தம் 6 வருஷம் நர்சிங்க்கே நான் 6 வருஷம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுது அம்மா. அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் நான் ஒயிட் கோட்டு போட்டு போகக்கூடாதா, ஆய்வுகள் செய்யக்கூடாதுன்னு அந்த அம்மா கேட்குது. சரிங்க, இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே ஒரு ஏட்டு இருப்பார், வயசான ஏட்டு இருப்பார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவருக்கு. ஒரு 25 வருஷமே வச்சுப்போமே. ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுக்கோ அல்லது ஒரு ஏட்டுக்கோ 25 இயர்ஸ் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் இருக்கார். அன்றைக்கி தான் வந்து புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராருன்னு வைங்க, புதுசாக வராருன்னு வைங்களேன், எக்ஸாம் எழுத பாஸ் பண்ணி புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் வராருனாக்கா அந்த இன்ஸ்பெக்டர் போயிட்டு இந்த ஏட்டு போயிட்டு நான் உங்களை ஆய்வு செய்யணும், எடுங்க உங்களோட சர்டிஃபிகேட் எடுங்க, நீங்கள் ஒழுங்காக படித்து வந்தீங்களா, அல்லது இந்த ஸ்டேஷனை வந்து நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுவீங்களா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்க, நேற்று ஒரு கேஸ் வந்துச்சு அதை நீங்கள் எப்படி டீல் பண்ணீங்க, எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸாக உள்ள ஒரு ஏட்டு போயிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டாக்க என்ன பண்ணுவார் அந்த இன்ஸ்பெக்டர்? என்ன பண்ணுவார்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பைத்தியம் சொல்கிறது. இந்த அம்மா 6 வருஷம் நர்சிங் படிச்சிருக்கேன், 15 வருஷம் நான் நர்ஸாக வேலை பார்த்துருக்கேன், அதனால் நான் கோட்டை மாட்டிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் நான் ஆய்வுகளுக்கு போவேன் அப்படின்னு இந்த அம்மா கேட்குது. ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குற ஒருத்தர் அங்கே உள்ள ஹெட்மாஸ்டர்கிட்ட போயிட்டு ஹெட்மாஸ்டர் எடுங்க உங்களை நான் செக் பண்ண ஆய்வுகள் செய்யணும் அப்படின்னாக்க என்ன பண்ணுவார் அந்த ஹெட்மாஸ்டர்? இந்த பைத்தியம் அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கு. திரும்ப விளக்கம் கொடுக்குறேன்னு இந்த விளக்கன்னு திரும்ப விளக்கன்னு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கு. ஏம்மா நீ 6 வருஷம் இல்லாமல் 60 வருஷம் படித்தா கூட நர்சிங், அதை யாருங்க குறைச்சி மதிப்பிடலை செவிலியர்களை. ஆனால் படிப்பாக பார்த்தோம்னாக்கா நர்சிங் அது. அப்போ டாக்டராக படித்தாங்கனாக்கா அது டாக்டரு, அதில் மாஸ்டர்னாக்கா அதில் மாஸ்டர், அதுக்கு மேலே உள்ள படிப்புனாக்கா அப்போ அந்த எம்பிபிஎஸ் படித்தவரோட இன்னொரு மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி படிச்சிருக்காரு அப்படின்னாக்கா அதுலேருந்து கொஞ்சம் மேலே ஒரு பதவியில் ஒரு இருப்பார், அல்லது கொஞ்சம் அதிகமான சம்பளத்தில் ஒரு ஸ்பெஷலாக ஏதோ ஒரு இதயம் சம்மந்தப்பட்டதோ அல்லது அறுவை சிகிச்சைலையோ வேறு எதுலையோ ஒரு ஸ்பெஷலாக இருக்காருனாக்கா அவர் தனியாக இதை விட கொஞ்சம் அதிக சம்பளத்திலையோ உயர் பதவியிலையோ இருப்பார். அதை விட பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் டிஎம்ஓ இருக்காருனாக்கா டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்னாக்கா அவர் இன்னொரு உயர் பதவியில் இருப்பார். இப்போ நீங்கள் வந்து 6 வருஷம் படிச்சுட்டேன் 5 வருஷம் வேலை பார்த்துட்டாங்கிறதுக்காக நான் போயிட்டு அந்த டாக்டரை நான் ஆய்வு செய்வேன், அந்த எம்எஸ் படித்தவரை ஆய்வு செய்வேன், டிஎம்ஓ நான் ஆய்வு செய்வேன், இது பைத்தியக்காரத்தனம் நம்ம இல்லையா? விளக்கம் கொடுக்குறேன்னு யோசித்து விளக்கம் கொடு. அப்போ இந்த அம்மாவுக்கு தான் தவறு செய்திருக்கிறோம் என்று தெரியவே இல்லை இன்னமும்.
அந்த அம்மா என்ன நினச்சிட்டு இருக்குனாக்கா, இந்த மருத்துவமனையில் கட்சிக்குள்ளே போஸ்டிங் கொடுக்குறாங்கல்ல, அதை வந்து கவர்மெண்ட்டு போஸ்டிங்னு நினச்சிட்டு இருக்கு இந்த அம்மா. நம்ம தான் இந்த மருத்துவர் இன்னைக்கு வந்து மாவட்ட பொறுப்பு பாருங்கள், மாவட்ட செயலர் நம்மளை கூப்பிட்டு அங்கே போக சொல்கிறாரு ஆய்வுகள் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் போய்ட்டு ஆய்வுகள் செஞ்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அப்படியே ஒரே நாளில் பெயிண்ட் அடித்து அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் மாற்றி விட்டுறணும் அப்படின்னு நம்ம நினச்சி போட்டுருக்கோமா. நீங்கள் இருக்கிறது கட்சியில் ஒரு பொறுப்பு, அவ்வளோதான். நீங்கள் மக்கள் பிரதிநிதி கிடையாது, நீங்கள் கவர்மெண்ட் அஃபிஷியல் கிடையாது, மெடிக்கல் அஃபிஷியல் கிடையாது, ஹாஸ்பிட்டல் அஃபிஷியல் கிடையாது. நீங்கள் கட்சியில் ஒரு பொறுப்பு. அது யார் வேணாலும் இருக்கலாம். நாளைக்கு உங்களை பதவி இறக்கம் செஞ்சுட்டு அங்கே வேறு ஒருத்தரோட உட்கார வைக்கலாம். நீங்கள் மக்கள் பிரதிநிதி கிடையாது, நீங்கள் கவர்மெண்ட் அஃபீஷியல் கிடையாது. போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறேன். ஆக்சுவலாக அதை செக் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குனாக்கா, இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த முழு வீடியோவில் சொல்கிறாங்க. அதாவது அந்த க்ரஷர் மிஷினில் வந்து விவசாயி ஒருத்தருக்கு, அது வட மாநிலத்து விவசாயின்னு வைங்களேன், இங்கே வந்து வேலை பார்க்கக்கூடியவர் க்ரஷர் மிஷினில் கையை விட்டாப்புல கை துண்டாயிருச்சு. அப்போ அந்த கையை வந்து பக்கத்து ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த க்ரஷர் மிஷினுங்கிறதுனால சின்ன சின்ன துகள்கள் சேறு இதெல்லாம் மாட்டிருக்கு கைக்குள்ளே, இந்த வெட்டுப்பட்ட கைக்குள்ளே. அப்போ அதை க்ளீன் பண்ணிட்டு தான் அனுப்பணும். க்ளீன் பண்ணாமல் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஏன்னாக்கா அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். அப்போ இங்கே ஐஸை போட்டு ஒரு கவரில் போட்டு அந்த கையை அனுப்பிடுறாங்க. இது சர்ச்சையாகுது. சரியாக பேக் பண்ணல, போதுமான அளவு ஐஸ் கட்டிகள் போடலை, இப்படி சில குற்றங்கள் வந்து சுமத்தப்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அது உண்மையானு சொல்லிட்டு போய் ஆய்வுகள் செய்யுமா அப்படின்னு மாவட்ட செயலர் கூப்பிட்டு இந்த அம்மா ஏப்பா இப்போ கம்ப்ளைண்ட் வருதுனாக்கா, நீங்கள் அதுக்கு வந்து இவர் இருக்கு, அருண்ராஜ் தான் அதுக்கான அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஐஆர்எஸ், அவர் தான் இந்த துறைக்கான அமைச்சர். அப்போ இப்படி வருதுனாக்கா நீங்கள் அருண்ராஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். அருண்ராஜ் அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்பார். அங்கே டிஎம்ஓவோ டினோ யார் இருக்காங்களோ அவங்க பதில் சொல்லுவாங்க. அதை அருண்ராஜ் அவர்கள் ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி சேனல்ஸுக்கு கொடுத்து போடுங்க, நான் பேசிட்டேன் டிஎம்ஓ கிட்ட, இதுதான் நடந்துன்னு சொல்லிட்டாரு. அல்லது அங்கே உள்ள ஒரு அங்கே உள்ள டாக்டரில் யார் கொஞ்சம் உயர் பதவியில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட பேசி அவர் கொடுக்கணும். அப்படி இல்லைனாக்கா அருண்ராஜ் நேரடியாக அங்கே வரணும். அல்லது அருண்ராஜ் அங்கீகரித்து யாரையாவது ஒரு ஆஃபீஸர் அங்கே மாவட்ட லெவலில் உள்ள கவர்மெண்ட் அஃபிஷியல் இருப்பாங்கள்ல, அவங்கள போயிட்டு நீங்கள் என்னென்னு பார்த்து சொல்லணும்னு அனுப்பணும். இதுதான் ப்ரொசீஜரு. நீங்கள் இப்படி நான் 6 வருஷம் நர்சிங் படிச்சிருக்கேன், 15 வருஷம் நான் நர்ஸாக வேலை பார்த்துருக்கேன், மாவட்ட செயலர் சொல்லிட்டாரு. மாவட்ட செயலர் பெரிய மண்ணாங்கட்டி அவர். இந்த மாவட்ட செயலராக மக்களாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த கட்சிக்கு இந்த மாவட்ட செயலர் தான் வேணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களா? அவர் அந்த கட்சியில் ஏதோ ஒரு பெரிய வாய்ஸாக இருந்திருப்பார், அல்லது ஏரியாவில் வாய்ஸாக இருப்பார், அல்லது காசு பணம் படைச்சவராக இருப்பார், அல்லது தெரிஞ்சவராக இருப்பார். அதன் அடிப்படையில் தான் மாவட்ட செயலர் போஸ்ட் போடுவாங்க. இதோ மக்களெல்லாம் ஒன்று திரண்டு வந்து இந்த மாவட்ட செயலர் தான் எங்களுக்கு வேணும், இந்த மருத்துவமனையில் இந்த அக்கா தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மக்களாக ஒன்று திரண்டு வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி இந்த போஸ்டிங்கள் போட சொன்னது மாதிரி இந்த அம்மா கோட்டை மாட்டிட்டு நீங்கள் போகக்கூடாது, அருண்ராஜ் அவர்கள் வரணுதுக்கு. இதுதான் மக்கள் அப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பைத்தியத்துக்கு இன்னமும் புரியாமல் நான் ஏன் ஒயிட் கோட் போடக்கூடாதா, நான் ஏன் ஒயிட் கோட் போடக்கூடாதே கேட்டுட்டு இருக்கு. இது செங்கல் பைத்தியம் மாதிரி இது வந்து பைத்தியமா இருக்கும் போல் இருக்கு. ஃபெலிக்ஸ் சார் சொன்ன மாதிரி தாவேக்கா அப்படினாலே அவதூறு பரப்பும். எனக்கு தெரிஞ்சு ஃபெலிக்ஸ் வந்து தன்னுடைய வாழ்நாளில் முதல் முறையாக ஒரு உண்மையாக பேசியிருக்காயா. தாவேக்கான்னா அவதூறு பரப்புறது அப்படிங்கிறது, தாவேக்கானா அவதூறு பரப்புறது. எனக்கு தெரிஞ்சு ஃபெலிக்ஸு வேறு உண்மையிலே ஃபெலிக்ஸுக்கு வந்து இப்போ கைத்தட்டுங்கண்ணா ஏப்பா முதல் முறையாக ஒருத்தன் உண்மையாக பேசியிருக்கான், கிளாப் பண்ணுங்க ஏப்பா, கிளாப் பண்ணுற சவுண்டாக போட்டு கொடுப்பா, வேகமாக தட்டம் பண்ணுறாங்க. நான் ஃபெலிக்ஸு உன்னை என்னமோ நினச்சா வாழ்க்கையில் முதல் முறை உண்மையாக பேசிட்டேடா. தாவேக்கானா அவதூறு பரப்புறதான் டாப்பில் கரெக்டாக சொல்லிட்டாப்புல. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்கள் தான் சொன்னீங்க எங்கள் மீது அவதூறு பரப்புறாங்கண்ணா, பாரு நீங்களே சொல்கிறீங்க பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் அவர்கள் சொன்னது மாதிரி தாவேக்கானா அவதூறு பரப்புறது அப்படிங்கிறது நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அதே அவங்க என்ன சொல்ல வராங்கனாக்கா, அதாவது தாவேக்கான்னு சொன்னாலே ஆப்போசிட்லேருந்து தாவேக்கா மீது அவதூறு பரப்புறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரதை நம்ம புரியாமலாம் பேசணும்னு வச்சுங்களேன். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளாக யாரை சொல்லுது பாருங்க, பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் சொல்கிறது மாதிரி. ஃபெலிக்ஸ் பெரிய வளர்த்தியவர், அவர் பெரிய பிடிக்கியவர். ஃபெலிக்ஸ் சொல்லிட்டாரா, ஃபெலிக்ஸ் பேரை பயன்படுத்தினாங்க மக்கள்லாம், ஐயோ சார் ஃபெலிக்ஸ் சாரே சொல்லிட்டாரா, ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அவர் சொன்னால் உண்மைதாங்க, அவ்வளோதாங்க, அவரே சொல்லிட்டார், அண்ணனே சொல்லிட்டாரான்னு சொல்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் சாரே சொல்கிற மாதிரி. ஃபெலிக்ஸ் சார் என்ன ஃபெலிக்ஸ் சார், எந்த ஃபெலிக்ஸ் சார்? கள்ளக்குறிச்சியில் அந்த பாப்பா இறக்கும் பொழுது அந்த பாப்பாவை இறந்து போன அந்த குழந்தையின் மீது அபாண்டமாக அவதூறு பரப்புற அந்த இறந்து போன குழந்தையினுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணி பேசின சவுக்கு சங்கரன்கிற நபரை ஆதரித்து என்டார்ஸ் பண்ணி மண்டையை மேலே எங்கேயும் ஆட்டி வருமானம் பார்த்தவர் தான் நீங்கள் சொல்கிற அந்த ஃபெலிக்ஸ் சார். இதே மாதிரி ஃபெலிக்ஸ் சார் என்ன பண்ணுறாரு, நீதிமன்றத்தில் நீதிபதிகளுடைய வீடுகளில் ஓயக்கல் வேலை பார்ப்பாங்க இல்லைங்களா, அதில் விவாகரத்தானவங்க அல்லது கணவனால் கைவிடப்பட்ட கைம்பெண்ணாக இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி வந்து நிறைய அந்த ஓயக்கலாக அந்த வேலைகளை செய்வாங்க. அப்போ அந்த ஓயக்கலாக போகிற பெண்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணி பேசின அந்த சவுக்கு சங்கரை ஆதரித்து என்டார்ஸ் பண்ணி
மண்டையை மேலே எங்கிலையும் ஆட்டி நன்றாக சம்பாதித்தவர் தான் நீங்கள் சொல்கிற அந்த பெலிக்ஸ் சார். இந்த மாதிரி பெலிக்ஸ் சாரோடைய புகழை நம்ம பாடிக்கிட்டே போகலாம். 10 வயது சிறுமிங்க எலெக்ஷன் அன்னைக்கு நடக்குது, ஆர்கே நகரில் நடக்குது. இவங்களுடைய கட்சியில் உள்ள பொறுப்பாளர் ஸ்னேக் தினேஷ்னு ஒருத்தவன். அந்த ஸ்னேக் தினேஷ் என்ன பண்ணுறான், அந்த குழந்தைய ரோட்டில் விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது எலெக்ஷன் அன்னைக்கு அவங்க வீட்டிலலாம் ஓட்டு போட போயிட்டாங்க. அப்போ அந்த பாப்பா வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போய் பாலியல் சீண்டல் பண்ணுறான். வெளில சொன்னாக்கா நான் கழுத்தறுத்து போட்டுருன்னு அந்த பாப்பா மிரட்டுறோம். அந்த பாப்பா வீட்டில் வந்தாலும் சொல்லுது. அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு மறுநாள் ரிசல்ட் அன்னைக்கு சாயங்காலத்துக்கு தான் அவனை கைதே பண்ணுறான். அது வரைக்கும் அவனை கைதே பண்ணலை. இப்போ 10 வயது சிறுமி இப்போ அந்த பாலியல் சீண்டல் பண்ணி போக்ஸில் உள்ளே இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஸ்னேக் தினேஷ் அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வச்சு இந்த ஜெலிக்ஸ் பெரால்ட் என்ன பண்ணுறான், இது திமுகவின் சதி. இப்போ தாவேக்கானால திமுக வந்து இந்த மாதிரி குழந்தைகளை வைத்து குழந்தைகளை இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி போக்சோவில் கைது பண்ண வைக்கிறாங்க. அறிவுகிட்ட நாயை என்ன, நீ திங்கணும், நீ நல்லா பெரிய பணக்காரனாக வாழணும், உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் வெளிநாட்டில் போய் படிக்கணும், நீ நல்லா ஜபர்தஸ்தாக காசு பணத்தோட நல்லா வந்து ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஊரில் வந்து ஒரு குழந்தை செத்து போச்சுனாங்க. அந்த குழந்தையின் மீது இப்படி தான் வன்மத்தை பரப்புவியா? குழந்தைடாது, எந்த வீட்டில் இருந்தாலும் குழந்தை தான். வேறு எந்த கேஸில் போய் பேசினா கூட பரவாயில்லைங்க. 10 வயசு குழந்தை ஒருத்தவன் டிவிக்காவை பார்த்து திமுககாரன் வந்து பயப்படுறானா. அதுக்காக என்ன பண்ணுறான்னா, தான் வீட்டில் உள்ள 10 வயசு குழந்தைய இவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான்னு ஒரு பொய்யை, யாருக்காவது மனசு வருமா? முதல்ல இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு எவனுக்காவது மனசு வருமானு நான் கேட்குறேன். இல்லை ஒருவேளை நமக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல, இப்படி எவனாவது சொல்லுவான். நமக்கு எவ்வளோ எதிரியாக இருந்தாலும் கூட அந்த வேலையை பண்ண மாட்டான்னு நம்ம நினைப்போம். இப்படி வந்து சொல்கிறாங்கன்ட்டு அந்த பொண்டாட்டியை பேச வச்சு இவன் வந்து மண்டையாட்டிட்டு உட்காந்துருக்கான். அதை வந்து ஷார்ட்ஸாக கட்ஸாக எல்லா இடத்துலையும் போட்டு பரப்புறாப்பிலையாமா. இந்த ஃபிலிக்ஸ் இவர் சொல்லிட்டாராம், தாவேக்கானாலே வந்து அவதூறு தான் பரப்புவாங்க. அதை அந்த அம்மா பாயிண்ட் தூக்கிட்டு வர்றாங்க. இந்த அம்மா எவ்வளோ பெரிய புத்திசாலியாகவும் அறிவுஜீவியாகவும் இருக்கும். நீ டிவிக்கும் ஆதரிச்சுட்டு போ. நீ யாரை சூஸ் பண்ணுற? ஃபெலிக்ஸுங்கிறவன் எவ்வளவு கேவலமானவன், எவ்வளவு மோசமானவன், எவ்வளவு இழிவானவன், எவ்வளவு அவதூறு பரப்பக்கூடியவன் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே தெரியும். அவனை வந்து ஒரு பத்திரிகையாளரமா அப்படின்னாக்க இந்த அம்மா மூளையில மண்டைக்குள்ள என்ன இருக்குங்கிறது நீங்களே யோசிச்சுங்க. ஆனா நீங்க பண்ற அவதூறுகளுக்கு அசிங்கப்படுறதை விட ஆக்கப்பூர்வமா எதையாவது யோசிச்சு அடுத்த நடவடிக்கை எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இந்த ஒரு அவமானத்தையும் மைண்ட்ல ஏத்திக்காம பொதுமக்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறதுக்கான 2 குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஒன்னு தளபதியோட தங்கச்சி, 2 நர்ஸ். நீங்க சொல்ற மாதிரி நர்ஸ் தானே அப்படி நினைக்காதீங்க. நர்ஸ் அப்படின்னு பெருமையா சொல்றோம். எங்களுக்கு இல்லாத உரிமை ஒயிட் கோட்டுக்கு யாருக்குமே கிடையாது. ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில். புரியுங்களா? அதனால நாங்க ஒயிட் கோட் போடக்கூடாதுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஒரு நர்ஸும் வீட்ல மாமனார் அத்தை இருக்கக்கூடிய சிக் பேஷண்ட்ஸ் வீட்ல விட்டுட்டு யாருமே தெரியாத ஒரு பேஷண்ட்டுக்காக வந்து விழுந்து வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கே யாராவது இறந்துருந்தாலும் அதை ஓரமா வச்சுட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் கூட அட்டெண்ட் பண்ணாம ஹாஸ்பிட்டல் வந்து இறந்து போகிற மாதிரி இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்காக கை கால் வைக்க உயிரை கொடுத்து போராடுவாங்க. கோவிட் டைம்ல நீங்க எல்லாரும் வீட்ல வந்து சேஃபா இருக்கும்போது வீட்ல இப்பதான் பிறந்த குழந்தை இருந்தா கூட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சமூகத்துக்காக இறங்கி ஹாஸ்பிட்டல் வந்து நின்று போராடி பேஷண்ட் கூடயே வேலை பார்த்து அந்த கோவிட்ல செத்து போன நர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? சோ நர்ஸ் தானே அப்படின்னு சொல்லி பேசாதீங்க. நாள் நர்ஸ் இல்ல அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ரன் ஆகவே முடியாது. ஒரு டாக்டர்ஸ் அப்படிங்கிற ப்ரொஃபஷன் நான் மதிக்கிறேன், அவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க பேஷண்ட்டுக்கு. ஆனா நர்சஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி ரன் பண்ணுது அப்படிங்கறத நீங்க நர்சஸ் போய் கேளுங்க. லேப் கரெக்ட் டைம்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்களா, ஓடி எப்படி இருக்குது, ரிசப்ஷன்ல இருந்து கேட்க வேண்டிய क्वेश्चंसக்கு கரெக்ட் ஆன்சர் பண்றாங்களா, இப்படி ஹாஸ்பிட்டல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது நர்சஸ்க்கு தெரியும். பேஷண்டோட 24 மணி நேரம் இருந்து அவங்களோட கண் அசைவுலையும் முகம் சுழிப்புலையும் அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன வேணும்ன்றதை தேடி செய்யக்கூடிய இன்னொரு அம்மா தான் நர்ஸ். அதனால நர்ஸ் தானே அப்படின்னு பேசுறதை இதோட நிறுத்திக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏன் அந்த ஃபாஸ்ட்டாக ஓட அவுட்னாக்கா, அதான் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சு. அது முழுக்க செவிலியர்களை வந்து பயங்கரமாக பாராட்டி, செவிலியர்கள் தான் இந்த சமூகத்தில் நிறையா மக்களை வந்து காப்பாற்றுறவங்க, உயிரை காப்பாற்றுறவங்க. கொரோனா சமயத்தில் அவங்க தான் வந்து ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ்ன்னாங்க. அவங்க பார்த்த வேலைகள் இதெல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம வந்து செவிலியர்களை மதிக்கிறோம், போட்டுறோம். நாம் ஏதோ செவிலியருக்கு எதிராக பேசுகிற மாதிரி இந்த அம்மாவுக்கு எதிராக கேள்வி கேட்டால், இந்த அம்மா இந்த அம்மா செவிலியருங்கிறதுனால நீ ஒட்டுமொத்த செவிலியர்களுக்கு எதிராக கேள்வி கேட்குறேன்னு இந்த அம்மா அந்த பைத்தியம் வருது. அப்போ செவிலியராக இருக்கக்கூடியவங்களே எந்த அளவுக்கு இந்த அம்மா முட்டாளாக நினச்சிருந்தா இதை ஈஸியாக திருப்பி விட்டுறலாம். இப்போ எல்லா செவிலியர்களும் நமக்கு சப்போர்ட்டாக வருவாங்கன்ட்டு இது போய் அரசு மருத்துவமனைக்கு ஏமா ஆய்வுக்கு போனோன்னு கேட்டோம்னாக்கா அதுக்கு பதில் வரல. இதை கேள்வி கேட்டு ஒட்டுமொத்த செவிலியர்களுடைய இனத்தையும் கேள்வி கேட்டீங்க அப்படின்னு செவிலியர்லாம் யார் தெரியுமா, அது தெரியுமா, நான் செவிலியர்னு சொல்கிறதுல பயங்கரமான நான் வந்து புலகாங்கிதம் அடைகிறேன், நான் வந்து அவங்க இன்னொரு அம்மா அவங்க எல்லாருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. சரி, இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். திருச்சிக்கு பக்கத்தில் அரசு மருத்துவமனையில், அரசு காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அங்கே வேலை பார்க்குற ஒரு செவிலியர் அவங்க தப்பான சிகிச்சையில் அவங்க இறந்து போகிறாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டாங்க. அங்கே உள்ள செவிலியர்கள் எல்லாம் உட்காந்து கதறி அழுகுறாங்க. எல்லாம் கூட படித்தவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, கூட தங்கியிருக்கிறவங்க, நட்பாக இருந்தவங்க, ஒன்று மண்ணாக இருந்தவங்க, எல்லா பிள்ளைகளும் அழுகுது. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20-21 வயசு அந்த வயசுக்குள்ளே தான் இருக்கணும் வைங்களேன். அதிகபட்சமாக 22-23 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க எல்லாருமே. இளம் செவிலியர்கள் எல்லாமே பெருங்கூட்டாங்க. வேலை பார்க்குற எல்லாருமே
ஒரு 3 நாள் எனக்கு தெரிஞ்சு 2 நாள் நினைக்கிறேன் பெரிய போராட்டம் யூனிஃபார்மோட உட்காந்து போராடினாங்க. இவ்வளவு செவிலியர்கள் பேச அந்த அம்மா. அந்த கூட்டத்தில் நீங்கள் எங்கேயாவது அந்த அம்மாவை பார்த்துருக்கீங்களா? நான் வேணால் அந்த கிளிப்பை போடுறேன். அந்த கூட்டத்தில் எங்கள் அம்மா எங்கேயாவது உட்காந்துருந்ததுன்னா தயவு செஞ்சு எனக்கு ரவுண்ட் பண்ணி இந்த பாருங்க இவங்க செவிலியராக பேசுனதுனாக்கா அவங்க உண்மையிலேயே செவிலியர்கள் மீது அக்கறை கொண்டவங்க. இப்படி ஒரு செவிலியர் இறக்கும் பொழுது அதில் பாருங்கள் அவங்க நீதி கேட்டு அவங்க போராடி இருக்காங்கன்னு நீங்கள் யாராவது எங்கேயாவது கண்டுபிடிச்சினாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரவுண்டு போட்டு காமிங்க. ஏப்பா அந்த அந்த இளைஞர்கள் அந்த இளம் செவிலியர்கள் போராடினாங்கல்ல அதை கொஞ்சம் போடுங்க. செவிலியர்கள் அந்த அம்மா இவ்வளவு மூச்சு பிடிக்க டயலாக் பேசினுச்சு ஒரு 10 பக்கத்துக்கு. இங்கே செவிலியர் சாகும் பொழுது இளம் செவிலியர் சாகும் பொழுது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஆதரவாக இருக்கலாம், எதிர்ப்பாக இருக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லணும்ல. அப்போ ஒரு செவிலியர் இறந்து போயிருக்காங்க, தமிழ்நாடே குலுங்கி போய் கிடக்குது, தமிழ்நாடே இது குறித்து கேள்வி எழுப்புது. அப்போ நீங்கள் நான் செவிலியருங்கிற எவ்வளோ தெரியுமா? நான் வந்து புலகாங்கிதம் அடைகிறேன்னு சொல்கிற அந்த அம்மா செவிலியர் இறந்து போனதுக்கு இந்த ஏதாவது போராட்டத்துக்கு போனீங்களாங்க? அந்த இறந்து போன செவிலியர்கள் நீதி கேட்டது அது போராடினீங்களா? அல்ல இல்லை அந்த போராட்டம் தப்பான போராட்டங்க, இது வந்து அரசு மருத்துவமனையோ டிவிக்கேவோ காரணம் கிடையாது, இதுக்கு திமுக தாங்க காரணம்னு வழக்கமாக ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பீங்களா, ஒரு டெம்ப்ளேட், அதையாவது சொல்லுங்கள். ஏதோ ஒன்று சொல்லணும்ல. ஒரு செவிலியர் ஏங்க சின்ன பொண்ணுங்க உடம்பு சரியில்லை காதில் ஏதோ வலின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகிருப்பாங்க, தப்பான ஆப்ரேஷனில் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தான் குற்றச்சாட்டு. ஏன்னா இருக்கிற எல்லாருமே செவிலியர், நீங்கள் தானே சொல்கிறீங்க செவிலியர்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்கள் தான் வந்து எல்லாமே பார்த்துப்போன்னு சொல்கிறீங்க. அந்த செவிலியர்கள் தான் தப்பான ஆப்ரேட் பண்ணிட்டாங்க, அதில் தான் அவன் செத்து போனது அப்படின்னு எல்லாருமே ரிப்போர்ட் பார்த்துட்டு பக்கத்தில் இருந்தவங்க ஆப்ரேட் பண்ணும்போது இருந்தவங்க போராடுறாங்க. இப்போ நீ குரல் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ இந்த அம்மா பாருங்கள் எவ்வளவு ஃபேக்காக இதுக்கு எதிராக கேள்வி கேட்டோடனே அது ஒட்டுமொத்த செவிலியர்களுக்கு எதாவது திருப்பி விடுது பாருங்கள். எவ்வளோ மொல்ல மாதிரித்தனம், அது எவ்வளோ முடிச்ச வைக்கத்தனம், எவ்வளோ பொறுக்கித்தனம், அதை யோசிச்சு பாருங்கள். ஏன்னாக்கா தமிழ்நாட்டில் செவிலியர்களுக்கான போராட்டம் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது, முன்னாடி நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் நடக்கணும் வைங்களேன். அவங்களுடைய பணி நியமனம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது பணி நேரம் அது சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அவங்களுடைய சம்பளம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், நிறைய போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த போராட்டத்திலையாவது இந்த 6 வருஷம் செவிலியராக படித்த 15 வருஷம் ஒர்க் பண்ண அரசு மருத்துவமனைகளுக்கே போயிட்டு அங்கே உள்ள மருத்துவர்களையே டிஎம்ஓவையே டீனையே ஆய்வுகள் செய்கிறவர்களுக்கான அந்த மூளையை 333 வச்சுருக்கிற இந்த அம்மாவை எந்த போராட்டத்திலையாவது நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? குரல் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அல்லது அங்கே உட்காந்து ரீல்ஸ் போட்டு பார்த்துருக்கீங்களா? ஏதாவது அதை ஒட்டி பதிவுகள் போட்டு பார்த்துருக்கீங்களா? ஏன் அங்கெல்லாம் போகவில்லை நீங்கள்? அப்போ இது என்னன்னாக்கா நான் சொன்ன மாதிரி இது திருட்டுத்தனம், இது இந்த டிவிக்கே உள்ள பொறுக்கித்தனம்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் அப்படி தான் ஏதோ ஒன்று பேச போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒட்டுமொத்த பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களையே அவர் பேசுகிறார். இது யாரை பேசுகிறாப்புல? இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே அப்படி பேசியிருக்காங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் பேசியிருக்காங்க. யாருன்னா நம்ம இவர் பொன்ராஜ் பேசும்போதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் இப்படி பேசியிருக்காங்கன்னு சொன்னாப்புல. அவரை நோக்கி கேள்வி கேட்குறதுலாம் பாருங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பேசினாப்புல. அப்போ அப்படி பேசும்பொழுது ஏன்னா ஒர்த்து இல்லைன்னு சொன்னீங்களே பாஸ், அதெல்லாம் ஒர்த்து இல்லைன்னு சொன்னீங்களே யாரோ ஒருத்தவங்களை பற்றி. அப்போ அதை யாரை பற்றி சொன்னீங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் எப்படி சொன்னீங்கன்னு நாம் எடுத்துக்கலாமா? அல்லது அந்த கேள்வி எழுப்பலாமா? ஒர்த்து இல்லைன்னா யாரை சொல்கிறீங்க ஒர்த்து இல்லைன்னு சொன்னீங்களா இல்லையா? ஒர்த்து இல்லைன்னு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணு அல்லது 2 பெண் இப்படி பேசுகிறத வச்சுட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இப்படி சொல்லிட்டாருனாக்கா இப்போ நீங்களும் ஒரு பெண்ணை குறித்து ஒர்த்து இல்லைன்னு சொன்னீங்களே, ஒர்த்து இல்லைனாக்கா எதை குறித்து ஒர்த்து இல்லை? ஒர்த்து இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒர்த்து இல்லைனாக்கா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் நீங்கள் ஒர்த்து இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? அப்போ எடுத்துக்க முடியாதுல்ல. இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு அவர், இப்போ அந்த மாதிரி தான் மற்ற விஷயம் நடக்கணும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய தலைவருடைய ட்ரிக்கு. இதை கேள்வி கேட்டாங்களாம், நீ எப்படிமா போகலான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த அம்மா சொல்லுது நான் ஆய்வுக்கே போகலை, ஏதாவது பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லுது எல்லா இடத்துலையும். இந்த அம்மா நீட்டாக அந்த ப்ரெஸ் மீட்டில் நான் ஆய்வுக்கு தான் போனேன்னு சொல்லியிருக்கு. வேணா அந்த கட்டையும் பாருங்கள். என்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத டாக்டர்கள் கூட இன்றைக்கி மாவட்ட செயலாளர் மூலமாக நாங்கள் வந்து அவங்களோட டீனோட பெர்மிஷனோட ஆய்வு நடத்தி அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்கோம். இப்போ ஆய்வுக்கு தான் போனேன்னு சொல்லுது ப்ரெஸ் மீட்டில். அப்புறமா பிரச்சனை ஆனோன்னு நான் ஆய்வுக்கே போகலைங்குது. அங்கே போய் யாத்தமாக பேசுனீங்க, நான் வந்து டீன்கிட்ட பேசினேங்கிறது. அந்த ஹாஸ்பிட்டலில் டீனே கிடையாது, அங்கே உள்ள ஒரு டிஎம்ஓ டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸரு. அவர் ஃபோன் பண்ணி செய்தியாளர்னு கேட்குறாப்புல, டீனுங்கிறது அப்புறம் வந்து டிஎம்ஓன்னு சொன்னோன்னே அப்படியா எனக்கு தெரியாதுங்கிறது. அப்போ யார்கிட்ட நீ பேசுன? அது மட்டும் இல்லாமல் நான் ஆய்வுக்கே போகலைங்கிறது. ஏமா நீங்கள் ஆய்வுக்கு போனீங்கன்னு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கீங்க, அப்புறம் அப்படிமா நீங்கள் சொல்லலை அப்படின்னாக்கா திருப்பூர்னு முழிக்குது. கேட்டாங்க மாவட்ட நானே தனிப்பட்ட முறையில் போனேன்னு சொன்னிச்சு.
தனிப்பட்ட முறையில் போகிற நீ எதுக்குமா கட்சியினுடைய லோகோவை போட்டு போகிற, கட்சியினுடைய கொடியை போட்டு போகிற, கட்சியினுடைய ஐடி கார்டு எதுக்கு மொத்தம் கூட்டு போகிற? இல்லை எங்கள் மாவட்ட செயலாளர் சொல்லி தான் போனேன்னு அதுக்கப்புறம் சொன்னிச்சு. மாவட்ட செயலாளர் சொல்லி போனேன்னாக்கா மாவட்ட செயலாளர் பெரிய மண்ணாங்கட்டி அவர், இல்லைன்னா அவர் பெரிய விவரானுக்கு என்ன பெரிய வளர்த்தியான்னு கேட்குறேன். மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டால் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ ஏமா மாவட்ட செயலாளர் சொல்லி போக முடியுமா? ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அங்கேருந்து ஒரு ஆர்டர் போடுறாப்புல இந்த மாதிரி கட்சி பொறுப்பில் உள்ளவங்க போகிறதோ அல்லது மற்ற தனிநபர்கள் போகிறதோ உண்மையாக கண்டிக்கத்தக்க, இனிமேல் போனாக்கா செவுட்டில் போய் போடுவோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஜீவோ போட்டிருக்காரு. இதில் நடவடிக்கை தக்க நடவடிக்கை எடுக்கப்படுனாரு. ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு நமக்கு தெரியல. சரியா? ஒருவேளை சார் விஜய் ரசிக்கிறான்னு நமக்கு தெரியல அங்கே உள்ள கலெக்டர். சரியா? சரி, அதனால் இந்த பைத்தியம் வீடியோ போட்டுருந்துச்சு. இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பைத்தியங்கள் நிறையா நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய நடவடிக்கைகள் தொடரும்.